பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் உலக இரட்சகரும் ஆகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். ஒரு புதிய மாதத்தை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே கிருபையாய் காண உதவி செய்திருக்கிறார். கடந்த மாதம் முழுவதுமாய் அவர் நம்மை கண்ணின் மணியைப் போல பாதுகாத்த தேவனாக, நம்மை போஷித்த தேவனாக, நம்மை அரவணைத்த தேவனாக, நம் மீது அன்பு செலுத்துகிற தேவனாக, நம் மீது இரக்கம் பாராட்டுகிற தேவனாக, நம்முடைய தேவைகள் அனைத்தையும் சந்திக்கிற தேவனாக, நம்முடைய பலவீனங்கள் எல்லாவற்றையும் மாற்றுகிற தேவனாகவும் காணப்பட்டிருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, இந்த புதிய மாதத்தையும் அவருடைய பெரிதான கிருபையினாலே, அவருடைய அன்பினாலே நம்முடைய வாழ்க்கையிலே கொடுத்திருக்கிறார். நிச்சயமாய் இந்த புதிய மாதமும் நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதமாய் காணப்படும். ஒவ்வொரு மாதத்திலும் அவர் நம்முடைய வாழ்க்கையிலே வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். அந்த வாக்குத்தத்தத்தின் படியாக நம்மை நடத்துகிற தேவனாகவும் காணப்படுகிறார். ஒவ்வொரு மாதமும் அந்த வாக்குத்தத்த வசனத்தை சுதந்தரித்துக் கொள்ள தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே கிருபையை கொடுக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். பொய் சொல்லுகிற தேவன் அவர் அல்ல. இந்த உலகத்திலே மனிதர்கள் பொய் சொல்லலாம், ஆனால் தேவனோ நம்முடைய வாழ்க்கையிலே கொடுத்ததான வாக்குத்தத்தத்தை உண்மையாய் நிறைவேற்றுகிற தேவனாய் இருக்கிறார். இந்த புதிய மாதத்திலும் நிச்சயமாய் அவருடைய வாக்குத்தத்தத்தை கொடுத்து நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை பெருகச் செய்கிற தேவனாக காணப்படுவார். இந்த மாதத்திற்குரிய வாக்குத்தத்த வசனத்தை உங்களுக்காய் நான் வாசிக்கிறேன். மீகா 4 அதிகாரம் 10 வசனம். மீகா 4 அதிகாரம் 10 வசனம். கர்த்தர் உன்னை உன் சத்துருக்களின் கைக்கு நீங்களாக்கி மீட்பார். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இங்கே அருமையான ஒரு வாக்குத்தத்த வசனத்தை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் உன்னை சத்துருக்களின் கைகளுக்கு நீங்களாக்கி மீட்பார் என்பதாக. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் என்றால், விடுதலையை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அவரே மீட்பராக காணப்படுகிறார். அவரே இரட்சகராய் இருக்கிறார். இங்கே எதிலிருந்து நம்முடைய தேவன் மீட்பை கொடுக்கிறார் என்று சொல்லி பார்க்கும்போது வேதம் சொல்லுகிறது, சத்துருக்களின் கைகளில் இருந்து. ஆம் பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் வாழ்கிற பல மனிதர்களுடைய வாழ்க்கையிலே சத்துருக்கள் காணப்படுவார்கள். அவர்களுக்கு எதிரான மனிதர்கள், பல மனிதர்கள் காணப்படுவார்கள். ஆம் பிரியமானவர்களே, பல சூழ்ச்சிகளை செய்கிறவர்கள் நமக்கு எதிராக காணப்படுவார்கள். ஆனால் அவர்களுடைய கைகளில் இருந்து இந்த மாதத்திலே என் தேவன் நம்மை விடுவிக்கிறவராக காணப்படுவார். இன்னும் வேதத்தில் வாசிக்கும் போது 1 சாமுவேல் 7 அதிகாரம் 3 வசனத்திலே, 1 சாமுவேல் 7 அதிகாரம் 3 வசனத்திலே, உங்களை பெலிஸ்தருடைய கைக்கு நீங்களாக்கி விடுவார். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் பெலிஸ்தருடைய கைகளுக்கு நீங்களாக்கி மீட்கிற தேவனாய் காணப்படுவார். நமக்கு எதிராக இருக்கிற எல்லாவற்றிலும் விடுதலையை கொடுக்கிற தேவனாக காணப்படுவார். ஒருவேளை நாம் யோசித்துக் கொண்டிருக்கலாம், இந்த மாதத்திலாவது நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகள் மாறுமா என்பதாக. நமக்கு விரோதமாய் இருக்கிற எல்லா மனிதர்களுடைய கைகளிலும் இருந்து விடுதலை கிடைக்குமா என்று சொல்லி, நமக்கு விரோதமாய் இருக்கிற எல்லா விதமான சூழ்ச்சிகளிலும் இருந்து மீட்கிற ஒரு காரியம் நடைபெறுமா என்று சொல்லி, ஆனால் நிச்சயமாய் இந்த மாதத்திலே தேவன் உங்களை விடுதலை பண்ணுகிறவராக காணப்படுவார். உங்களை ரட்சிக்கிறவராக காணப்படுவார். உங்களை மீட்கிற தேவனாக காணப்படுவார். ஆனால் இந்த நாளிலே அதற்காக நாம் செய்ய வேண்டிய 4 முக்கியமான காரியங்கள் இருக்கிறது.
அவைகளை குறித்து இந்த நாளிலே நாம் சிந்திக்க போகிறோம். முதலாவதாக வேதம் சொல்லுகிறது 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கும் போது 4 காரியங்களையும் அங்கே நாம் பார்க்க முடியும். அதிலே முதலாவதாக உங்களுக்காய் நான் வாசிக்கிறேன். 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே, அப்பொழுது சாமுவேல் இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரையும் நோக்கி, நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில் திரும்புகிறவர்களானால், இங்கே பார்க்கும்போது வேதம் சொல்லுகிறது முதலாவதாக முழு இருதயத்தோடு கர்த்தருக்கு நேராய் திரும்புகிறவர்களாய் இருக்க வேண்டும். இன்றைக்கு பல நேரங்களிலே உலகத்தை நோக்கி நாம் கடந்து செல்லுகிறோம். உலகத்திற்கு நேராக நம்முடைய பாதைகளிலே கவனம் செலுத்துகிறோம். உலகத்துக்கு நேராய் எப்பொழுதும் போகிறவர்களாய் காணப்படுகிறோம். பல நேரங்களிலே கர்த்தரை மறந்தவர்களாய் நாம் சென்று கொண்டிருக்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது முழு இருதயத்தோடு கர்த்தருக்கு நேராய் திரும்புகிறவர்களாய் இருக்க வேண்டும். இந்த நாளிலே அதை நம்முடைய வாழ்க்கையை செய்யும் போது அவர் நம்மை விடுவிக்கிற தேவனாக காணப்படுவார். இரண்டாவதாக இதே வேத வசனம் இன்னும் அழகாய் சொல்லுகிறது. உங்களுக்காய் நான் வாசிக்கிறேன். 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே, நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில் திரும்புகிறவர்களானால் அந்நிய தேவர்களையும் அஸ்தரோத்தையும் உங்கள் நடுவிலிருந்து விலக்கி. இங்கே பார்க்கும்போது இரண்டாவதாக அந்நிய தேவர்களையும் அஸ்தரோத்தையும் உங்களை விட்டு விலக்கி. ஆம் பிரியமானவர்களே, இந்த நாளிலே விக்கிரகங்களை நம்மிடத்திலிருந்து விலக்குகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். இன்றைக்கு பல நேரங்களிலே தேவனுக்கு மேலாக ஒரு சில காரியங்களை இச்சிக்கிறவர்களாய் நாம் காணப்படுகிறோம். தேவனுக்கு மேலாக ஒரு சில காரியங்களை விரும்புகிறவர்களாய் நாம் இருக்கிறோம். அப்படி செய்வோமே என்றால் அது தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியம். தேவனை மாத்திரம் நம்பி அவரையே சார்ந்திருப்பவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அவரை விட்டு விலகாதபடி நாம் இருக்க வேண்டும். இங்கே இரண்டாவதாக வேதம் சொல்லுகிறது அஸ்தரோத்தையும் விக்கிரக ஆராதனையையும் உங்களை விட்டு விலக்க வேண்டும். மூன்றாவதாக நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன என்று சொல்லி பார்க்கும்போது இங்கே வேதவசனம் சொல்லுகிறது 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே, உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கி. இங்கே பார்க்கும்போது மூன்றாவதாக நம்முடைய இருதயத்தை கர்த்தருக்கு நேராக திருப்புகிறவர்களாய் இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் ஒருவரையே பார்ப்பவர்களாய் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் தேவன் நம்மை பார்க்கிறவராக இருப்பார். இன்றைக்கு பல நேரங்களிலே நம்முடைய இருதயமானது தேவனுக்கு விரோதமாகவே காணப்படுகிறது. நம்முடைய இருதயத்திலே தேவனுக்கு இடம் கொடாதபடிக்கு காணப்படுகிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது மூன்றாவதாக நம்முடைய இருதயத்தை தேவனுக்கு நேராக்க வேண்டும் என்பதாக. நான்காவதாய் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன என்று சொல்லி பார்க்கும்போது இங்கே வேதம் சொல்லுகிறது 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே, உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கி அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள். அப்பொழுது அவர் உங்களை பெலிஸ்தருடைய கைக்கு நீங்களாக்கி விடுவார். இங்கே பார்க்கும்போது நான்காவதாக கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்பவர்களாய் இருக்க வேண்டும். இன்றைக்கு பல நேரங்களிலே மனிதர்களை உயர்த்தி பேசுகிறோம், மனிதர்களை துதிக்கிறோம், மனிதர்களை போற்றுகிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்பவர்களாய் இருக்க வேண்டும். கர்த்தர் ஒருவருக்கே நம்முடைய துதியையும் நம்முடைய கனத்தையும் நம்முடைய மகிமையையும் செலுத்துகிறவர்களாய் இருக்க வேண்டும். கர்த்தர் ஒருவரையே நாம் போற்றுகிறவர்களாக உயர்த்துகிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த காலவெளியிலே அப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் நாம் செய்கிறோமா என்று சொல்லி சிந்தித்து பார்ப்பவர்களாய் இருக்க வேண்டும். நிச்சயமாய் இந்த மாதமானது உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வர வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டியதான 4 காரியங்களை இந்த நாளிலே நாம் சிந்தித்திருக்கிறோம்.
முதலாவதாக முழு இருதயத்தோடு கர்த்தருக்கு நேராக திரும்புகிறவர்களாய் இருக்க வேண்டும். இரண்டாவதாக விக்கிரகங்களை நம்மிடத்தில் இருந்து விலக்குகிறவர்களாய் இருக்க வேண்டும். மூன்றாவதாக நம்முடைய இருதயத்தை தேவனுக்கு நேராக்குகிறவர்களாய் இருக்க வேண்டும். நான்காவதாக கர்த்தரையே ஆராதிக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். இவைகளை எல்லாம் இந்த மாதம் முழுவதுமாய் நாம் செய்யும் போது நிச்சயமாய் நீங்கள் எதிர்பார்த்திராத பலவிதமான அதிசயங்களை உங்களுடைய வாழ்க்கையில செய்கிற தேவனாய் அவர் காணப்படுவார். உங்களுக்கு விரோதமாக உங்களுக்கு எதிராய் இருக்கிற எல்லா விதமான காரியங்களிலும் இருந்து உங்களை நீங்களாக்கி மீட்கிற தேவனாக விடுவிக்கிற தேவனாக அவர் காணப்படுவார். இந்த காலவேளையிலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலே விடுதலை வேண்டுமா? உங்களுடைய வாழ்க்கையிலே மீட்பு வேண்டுமா? இந்த மாதத்திலே இந்த 4 காரியங்களையும் செய்து பாருங்கள். நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கையிலே விடுதலை அளிக்கிற தேவனாய் அவர் காணப்படுவார். தேவனுடைய கரத்திலே உங்களை அர்ப்பணிப்பீர்களாம். செபிக்கலாம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்ல காலை வேளைக்காய் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் கொடுத்த அற்புதமான உம்முடைய வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். சத்துருக்களின் கைகளில் இருந்து எங்களை விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறீர் என்று சொல்லி இந்த மாதத்திலே நாங்கள் பார்க்கிறோம். இந்த கால வேளையிலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்களுடைய வாழ்க்கையிலே எதிர்கொள்ளுகிற எல்லா விதமான சத்துருக்களின் முயற்சிகளில் இருந்து என் தேவன் அவர்களை விடுவிக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். இந்த மாதம் முழுவதிலும் என் தேவன் உம்முடைய பிள்ளைகளோடு கூட இருந்து ஆசீர்வதிக்கிற தேவனாய் காணப்படுவீராக. நீரே பெரிய காரியங்களை செய்வீராக. நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின் மூலமாய் உங்களை ஆசீர்வதித்து சத்துருக்களின் கைகளிலிருந்து உங்களை விடுதலையாக்குகிற தேவனாய் இந்த மாதத்திலே அவர் காணப்படுவாராக. ஆமென். God bless you.